அண்மை செய்தி. விஜய் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க வந்த தவிக தொண்டர்கள் மயக்கமடைந்ததாக தகவல்கள் வெளியாகி வருகிறது. இது குறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், விவரங்களை வழங்கல. தமிழக வெற்றி கழகத்துல தற்பொழுது அந்த வெற்றி கழகத்தின் சார்பாக நடந்து முடிந்த இந்த ஆர்ப்பாட்டத்துல இந்த சுவாமி சிவானந்தா சாலையில் நூற்றுக்கணக்கான அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் கலந்து கொள்கிறார் என்பதனால பல்வேறு ஊர்களில் இருந்தும் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இன்று காலை முதலே வர தொடங்கியிருக்கிறார்கள். 10 மணிக்கு பிறகுதான் ஆர்ப்பாட்டம் தொடங்கியது என்றாலும் காலை 6 மணி முதலே பல்வேறு பகுதிகளில் இருந்து வர தொடங்கினார்கள். இந்த சிவானந்தா சாலையில் வெகு தூரம், அதாவது 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நேப்பியர் பாலம் வரை இதற்கான இடவசதிகள் இருந்தாலும் கூட மேடைக்கு அருகே வர வேண்டும், விஜய் கலந்து கொள்கிறார் என்பதனால அவரை அருகில் நின்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் நிறைய பேர் தொடர்ந்து மேடைக்கு அருகிலேயே வந்தார்கள். ஒரே இடத்துல எண்ணிக்கை அதிகமான அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் ஒரே இடத்தில் குவிந்ததன் காரணமாக கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. தொடர்ந்து அவர்களுக்கு வெயில் அதிகமாக இருந்ததன் காரணமாக அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார்கள். என்ற போதும் கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததால பலர் மயக்கமடைந்து அவர்கள் கீழே விழுந்தார்கள். இவர்களை மீட்பதற்காக அந்த கட்சியினருடைய மருத்துவர் அணி சார்பாக 50 மருத்துவ குழுக்கள் அவர்கள் கையில் மருந்து மாத்திரைகளுடன் தயார் நிலையில இருந்தார்கள். மேலும் ஒரு 8 ஆம்புலன்ஸ் கொண்டு நிறுத்தப்பட்டிருந்தது. அருகிலேயே ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை இருப்பதனால அவர்கள் உடனடியாக மயக்கமடைந்தவர்களையும் காயமடைந்தவர்களையும் மீட்டு கொண்டு சென்று மருத்துவமனையிலே அனுமதித்தார்கள். அதில் ஒரு சில பெண்கள் கூட்டத்தில் சிக்கி அவர்கள் மயக்கமடைந்து அவர்கள் கீழே விழுந்ததனால அவர்களை கைத்தாங்களாக மருத்துவ குழுவினர் தூக்கி சென்று ஆம்புலன்ஸ் மூலமாக கொண்டு சென்று மருத்துவமனையிலே அனுமதித்திருக்கிறார்கள். இதுவரை ஒரு 15க்கும் மேற்பட்டவர்கள் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அதில் பெரும்பாலும் பெண்கள் அதிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று காலையிலேயே அவர்கள் விட்டதனால ஒரு 10 மணிக்கு பிறகு ஆர்ப்பாட்டம் என்றாலும் கூட இது பல்வேறு ஊர்களில் இருந்து வந்தவர்கள் அவர்கள் இங்க மெரினா உட்புறச்சாலையிலே வாகனங்களை நிறுத்திவிட்டு அங்கிருந்து அவர்கள் வெகு தூரம் நடந்து வந்ததாகவும் கூறுகிறார்கள். சிலரை 3-4 கிலோமீட்டர் வரை நடக்க விட்டதாகவும் அதற்கு முன்னதாகவே வாகனங்களை போலீசார் நிறுத்திவிட்டு நடந்து செல்வதற்கு மட்டுமே அனுமதித்ததாகவும் கூறுகிறார்கள். அதற்கு பிறகு இந்த பகுதியிலே பார்த்தோம் என்றால் தண்ணீர் ஏற்பாடுகளை பொறுத்தவரை மேடையில் இருந்து முன்பக்கமாக சிவானந்தா சாலையில ஒரு 500 மீட்டர் தொலைவிற்கு 20 மீட்டர் இடைவெளியில தொடர்ந்து இந்த வாட்டர் டேங்குகளை, குடிநீர் தொட்டிகளை வைத்திருந்தார்கள். அதற்கான ஒருமுறை பயன்படுத்தக்கூடிய டம்ளர்களையும் அந்த குடிநீருக்காக வைத்திருந்தார்கள். அதே போன்று வாட்டர் பாட்டில்களும் விநியோகிக்கப்பட்டது அவர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஓரஸ் போன்ற இந்த மருந்துகளையும் அவ்வப்போது கொடுத்து கொண்டிருந்தார்கள். என்ற பொழுதும் கூட்ட நெரிசல், ஒரே இடத்துல அளவுக்கு அதிகமான கூட்டம் மேடையை நோக்கி தொடர்ந்து கொண்டே இருந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய கூவமாற்றினுடைய கரையோரமாகவும் பலர் அதன் வழியாகவும் இந்த மதில் சுவர் ஏறி குதித்து அல்லது மதில் சுவரில் அமர்ந்து கொண்டு மரக்கிளைகளில் ஏறிக்கொண்டு என்று பல இடங்களில் இந்த கட்சியினர் பெரும் திரளாக மேடை அருகிலேயே திரண்டு வந்தார்கள். இதன் காரணமாக ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் தான் பலர் மயக்கமடைந்தார்கள். அதே போன்று ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்திற்கு மேலே ஒரே இடத்தில் நின்றதன் காரணமாகவும் வெயிலின் தாக்கம் காரணமாகவும் பல மயக்கமடைந்திருக்கிறார்கள். அவர்களை உடனடியாக மயக்கமடைந்தவர்களை உடனடியாக மீட்பதற்காக அந்த கட்சியினுடைய மருத்துவர் அணி சார்பில் மருத்துவ குழுக்கள் 50 மருத்துவ குழுக்கள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர்கள் கூறினார்கள். அதன்படி இந்த மருத்துவ குழுவினர் உடனடியாக யார் மயக்கமிட்டாலும் அவர்களை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள். தற்பொழுது இந்த ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில விஜய் பேசி சென்று விட்டார். அதற்கு பிறகு இந்த ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்திருக்கக்கூடிய நிலையில் அனைவருமே மேடையை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கிருந்தபடியே கலைந்து சென்று இந்த மெரினா உட்புறச்சாலையில் வாகனங்கள் அவர்கள் நிறுத்தியிருக்கக்கூடிய வாகனங்களில் செல்ல வேண்டும் என்று போலீசார் அறிவுறுத்தினார்கள். என்ற பொழுதும் மேடை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பகுதிக்கு மேடையை நோக்கி பலரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கங்க பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதே போன்ற தனியார் பாதுகாவலர்கள், வழக்கமாக தாவேகாவினுடைய கூட்டங்கள்ல இது போன்ற பவுன்சர்கள், தனியார் பாதுகாவலர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த தனியார் பாதுகாவலர்கள் தற்பொழுது கலைந்து சென்று விட்ட நிலையில் கூட்டத்தினர் ஒரே நேரத்தில் பேரிகார்டுகளை தாண்டி தற்பொழுது மேடையை நோக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தற்பொழுது கட்டுப்படுத்தி அவர்கள் கலைந்து செல்வதற்கு தொடர்ந்து அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதில் மயக்கமடைந்தவர்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை ஒரு 15 பேர் இங்கே அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. பிற மருத்துவமனைகளுக்கும் மெரினா காமராஜர் சாலையில் வழியாக வந்தவர்கள், அங்கே
வந்து மயக்கமடைந்தவர்கள் என அப்படியே வந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். இதில் வந்து தற்பொழுது வரை வந்து காவல்துறையினர் இங்கே இந்த பகுதியில் வந்து ஒரு 2000 காவல்துறையினர் இந்த போராட்டம் நடைபெறக்கூடிய பகுதி மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாமே வந்து அங்கே பாதுகாப்பு பணிகளையும் அதே போன்று போக்குவரத்து மாற்றங்களையும் செய்திருந்தார்கள். இந்த போராட்டம் அனுமதிக்கப்பட்ட இடம் இந்த சிவானந்த சாலை என்பதனால இந்த சிவானந்த சாலையில போக்குவரத்து எதுவுமே வந்து இந்த அனுமதிக்கப்படவில்லை. விவரங்களுக்கு நன்றி சரவணகுமார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.